இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தானே படுத்தோம், அப்புறம் எப்படி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஹாய் வருண். ஏய் சாரா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல வருண், காலையில உங்க அம்மா தாலி செஞ்சாங்கல்ல, அது வீடியோ கால்ல பாக்கும்போது சரியாவே தெரியல. அதான் நேர்ல வந்து பார்த்து டிசைன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லலாமேன்னு வந்தேன். ஏய் சாரா, அம்மா இப்படி பண்ணுவாங்கங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. அவங்க என்ன கூப்பிடும் போது இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவங்க ஜஸ்ட் தாலி தானே செஞ்சிருக்காங்க, எப்படி இந்த கல்யாணம் நின்னுடும். சோ நான் டென்ஷன் ஆக வேண்டாம். அதானே தாலியே ரெடி ஆயிடுச்சு வருண். இனிமே ஒவ்வொரு ரிச்சுவல்ஸா உங்க அம்மா பண்ணதான் போறாங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறோன்னு தெரியாம நானே டென்ஷன்ல தூக்கம் இல்லாம உன்ன பார்க்க வந்தா நல்லா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இந்த கல்யாணம் நடந்துடாது சாரா. வெண்ணிலா இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடுவாங்க. ஸ்டாப் இட் வருண். நீ தான் அந்த வெண்ணிலாவை தேவையில்லாம நம்பிக்கிட்டு இருக்க. நமக்கு நடுவுல என்னைக்கு அவ வந்தாலும் அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை எல்லாம். இப்பவே உங்க அம்மா கிட்ட போலாம், நான் பேசுறேன். ஏய் நீ கூட மட்டும் நில்ல. ஏய் சாரா, சொன்னா கேளு. இத வெண்ணிலா டீல் பண்றதா நல்லது, என்ன நம்பு. விடு வருண். ஏய் சாரா, ஏய் சாரா நில்லு. சாரா சொன்னா கேளு. அண்ணாமலையாட்டி, ஐயோ, அண்ணாமலையாட்டி, என்ன பண்ற? இங்க வா, இங்க வா. ஏய் விடு வருண். என்ன பண்ற வருண்? இரு. சாரா, என்ன சாரா, நான் சொல்றத புரிஞ்சுக்காம இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? ஆமா வருண், நான் முட்டாள்தான். அதான் இப்படி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ரிச்சுவல்ஸா நடக்க நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி தோணுது. அது ஏன் வருண் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஐயோ, என்ன பாரு சாரா, நீ பாரு. இப்ப என்ன வேணும் உனக்கு? வெண்ணிலா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கங்கிற நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? வெண்ணிலாவே உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னா உனக்கு ஓகே தானே? அவ சொல்லுவாளா? ஒரு நிமிஷம்.